வாழ்க்கையில் உங்களுக்கு எத்தனை விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இறையறலால் உண்டு. ஸோ யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ண நினைக்கிறீங்க, அது வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அமையுமானா அமையும். அந்த அமைப்பில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. முதல்ல அதை தெரிஞ்சுங்க. உச்சபட்ச பதவி எதுவோ அதை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பு தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களுடைய லக்னத்திற்கு 11ஆம் அதிபதியாகவும் சுக்கிர பகவான் வருவார். நீங்கள் இங்கே பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? 2 பேரும் நல்லா இருக்குமானா பார்ட்னர்ஷிப் உங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் எப்போயுமே ஒத்து வராது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள், அது மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரிவு, பிரச்சனை, போராட்டம், டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன் இது எல்லாமே இருக்கும். அப்படி இருந்தாலே உங்களுக்கு கண்ணில் பிரச்சனை, அடிவயத்தில் பிரச்சனைகள், விஷனில் ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் லைஃப்பில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். லக்ன பலன்கள். தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். எல்லாருக்குமே நமக்கு தெரியும், மேக்ஸிமம் எல்லாருக்கும் நம்ம என்ன ராசி என்ன நட்சத்திரங்கிறது தெரியும். ஒரு சில பேருக்கு தான் லக்னம்னா என்னன்னு தெரியும். உங்களில் எத்தனை பேருக்கு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு தெரியுமா? ஏன் இங்கே லக்ன பலனை சொல்கிறோம்? ராசி பலனை தான் எல்லோரும் சொல்லிகிட்ருக்கோம். இங்கே ஏன் லக்ன பலனை சொல்கிறோம்? ராசி பலனை வச்சு தான் நம்ம குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லா பயிற்சியும் பார்க்குறோம். ராசி மாறக்கூடியது, லக்னம் என்றுமே மாறாதது. இதுதான் விஷயம். நம்ம பிறக்கும்போது பூமியினுடைய நிலைகளில் நம்ம எந்த புள்ளியில் பிறந்திருக்குமோ அதை வச்சு தான் லக்னம். ஆக இந்த லக்னத்தை வச்சு தான் நம்முடைய படிப்பு, நம்முடைய வேலை, நம்முடைய சம்பாத்தியங்கள், நம்முடைய மன வாழ்க்கை, நமக்கான குழந்தை பாக்கியம், நமக்கான செல்வங்கள், இது அத்தனையும் சொல்லக்கூடியது லக்னம். அதனால தான் லக்னம் தான் பிரதானம். அதனால தான் நீங்கள் என்ன லக்னம்னு நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் நீங்கள் அந்த லக்னத்தின் அடிப்படையில் நம்ம பலனை பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி லக்ன புள்ளியின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அத்தனை இயக்கங்களும் இயங்கிக்கிட்டு இருக்கும். அதை தான் நான் என்னெல்லாம் இயங்குங்கிறத சொன்னேன். அப்படி பார்க்குற போது முதல்ல தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கல்வி எப்படி இருக்கும்? உங்களுடைய ஆரம்ப கல்வி பார்த்திங்கன்னா சனி பகவான் 2ஆம் அதிபதி. படிப்பு இருக்கும், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பிரேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய 4ஆம் அதிபதி குரு பகவான். 4ஆம் இடம் மேலே படிக்கிறது, ஹையர் ஸ்டடி பண்ணுறது, நீங்கள் காலேஜில் போய் படிக்கிறது, ஐடிஐ, பாலிடெக்னிக், டிப்ளமோ, எனி விதமான கோர்சஸ் எல்லாம், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாம் 4ஆம் இடம் குரு பகவான். தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். தனுசு லக்னம் அப்படின்னாலே நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நவகிரகங்களே சுபகிரகம் குரு பகவான் தான். அவருடைய அமைப்பில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. இதை முதல்ல மறந்துடக்கூடாது. குரு அப்படின்னாலே வாழ்க்கையில் உங்களுக்கு எத்தனை விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இறையறலால் உண்டு. நீங்கள் உங்கள் லைஃப்பில் எத்தனை விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாலும் எப்படியும் நீங்கள் தப்பிச்சு வந்துடுவீங்க. அதுக்கு காரணம் நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில், அவருடைய அனுகூலத்தில் பிறந்தவங்க. நீங்கள் இதை நீங்கள் எப்பயுமே மறந்துடக்கூடாது. இந்த குரு பகவான் எப்படி உங்களுக்கு நன்மையை செய்வாரா அல்லது ஓரளவுக்கு சுமாரான பலன்களை செய்வாருங்கிறத உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். ஆனாலும் கூட நீங்கள் இந்த தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கும் போது உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே உங்களுக்கு இருக்கும். அடுத்தபடி நீங்கள் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தனுசு லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியாக சூரிய பகவான். யாரெல்லாம் பெரிய லெவலில் படிக்கணும், மாஸ்டர் டிகிரி, அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா உங்களுக்கு கண்டிப்பாக சோர்ஸஸ் உண்டு. எனக்கு நான் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் மட்டுமல்ல அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு 12ஆம் அதிபதியாக செவ்வாய்.
உங்களுக்கும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இப்படி ஹையர் எஜுகேஷன் பிஹெச்டி வரைக்கும் படிக்கலாங்கிறீங்க, நான் இப்போ 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன், +2 தான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அதுக்கான கிரகம் இருக்கும். ஆனாலும் கூட இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளை, படிப்புக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது, பார்த்துருக்கோம். எத்தனையோ யூனிவர்சிட்டியில் நார்மல் படிப்பு படித்தாலே மேலே ஹையர் ஸ்டடி பண்ணலாம், ஹையர் எஜுகேஷன் பண்ணலாம், பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஆக முயற்சி பண்ணுறது நம்முடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்த இருக்குது. இங்கே தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? சர்வீஸ். இங்கே வேலைன்னா நீங்கள் தனியார் கம்பெனியில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட்டில் நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே, குவாசி கவர்மெண்ட்லேயே, எங்கே வேணாலும் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல எம்என்சி கம்பெனிஸில் இருக்கலாம், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம். எல்லாமே சர்வீஸ் தான். இங்கே உங்களுடைய ஜாப்னாலும் சரி, சர்வீஸ்னாலும் சரி, ப்ரொஃபஷனல்னாலும் சரி, கரியர்னாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தான், சர்வீஸ். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். ஸோ யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ண நினைக்கிறீங்க, அது வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அமையுமானா அமையும். அந்த அமைப்பில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, முதல்ல அதை தெரிஞ்சுங்க. நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை நினைக்காதீங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வேலை இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும், தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வேலைக்கு தகுந்த ஊதியம் இருக்குமா அப்படின்னா எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான உங்களுக்கு லைஃப்பில் உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வேலையில் நான் பெரிய லெவலில் ப்ரொமோஷன் ஆகி பெரிய லெவலில் போவேனா, அதுலேயே நான் பெரிய லெவலில் அந்த போஸ்டிங்க்கு போவேனா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. எந்த சிஸ்டத்தில், எந்த செக்டாரில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, கவர்மெண்ட்டில் நீங்கள் எதில், ப்ரைவேட்டில் எதில் இருந்தாலும் சரி, உச்சபட்ச பதவி எதுவோ அதை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பு தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களுடைய லக்னத்திற்கு 11ஆம் அதிபதியாகவும் சுக்கிர பகவான் வருவார். 11ஆம் இடம் சக்ஸஸ்ன்னு அர்த்தம். 6ஆம் இடம் எல்லா விதமான காம்படிட்டிவ்லையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, 6ஆம் இடம் வேலை, 11ஆம் இடம் அந்த வேலையின் மூலமாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதனால் ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டே பிஸ்னஸ் பண்ணுவாங்க, சில பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டே சர்வீஸ் பண்ணுவாங்க, வாழ்க்கை முழுவதுமே வேலையே பார்த்து ரிட்டையர் ஆனவங்க இருப்பாங்க, வாழ்க்கை முழுவதுமே சொந்த பிஸ்னஸ் பண்ணி சம்பாத்தியம் பண்ணுறவங்க இருப்பாங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்னா போத்தார் சைடு 2 கேட்டகரியிலுமே உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதியாக புதன், அவரே 10ஆம் அதிபதியாகவும் வருவார். இங்கே பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் புதனுடைய வீடாக இருக்கிறதுனால நீங்கள் யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம். அது புதன் வீடு உங்களுக்கு 7ஆம் வீடாக வர்றது, அதுதான் பெரிய உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு சக்ஸஸான விஷயம் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. ஏன்னா அவரே 10ஆம் இடமும் ப்ரொஃபஷன் தான். 7ஆம் இடம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ், பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய பிஸ்னஸ். முதல்ல சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, தாராளமாக பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை தகவல் தொடர்பு சாதனங்களும் புதன் தான், அவரும் உங்களுக்கு 7ஆம் அதிபதி தான். அது அத்தனை துறைகளையும் சொன்னால் அதுவே அரை மணி நேரம் சொல்லணும். அதனால் நான் அதை விட்டுட்டு தகவல் தொடர்பு மாத்திரம் பொதுவாக சொல்லிட்டு விட்டேன். நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், குறிப்பாக ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ஸு, கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன், இது அத்தனை துறைகளில் இருக்கிறவங்களும் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்கும். நீங்கள் இங்கே பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? 2 பேரும் நல்லா இருக்குமான்னா பார்ட்னர்ஷிப் உங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் எப்போயுமே ஒத்து வராது. ஏன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி புதன், உங்களுக்கு அவரே 10ஆம் அதிபதி. 7ஆம் இடம் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில். 10 வந்தால் நீங்களும் பார்ட்னரும் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. உங்கள் மேலே அவருக்கு திருப்தி இருக்காது, அவர் மேலே உங்களுக்கு திருப்தி இருக்காது. 2 பேரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிரிவதற்கான வாய்ப்புகள் இது லைஃப்பில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பார்ட்னர்ஷிப்பு தான் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் பொருந்தும். வாழ்க்கையில் உங்களுக்கு மேரேஜ் இருக்கான்னா கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதியாக புதன் இருக்கார். ரொம்ப கவனமாக உங்களோட மேரிட்டல் லைஃப் இருக்கணும். ஏன்னா புதன்னாலே டுயல்னு அர்த்தம், ரெட்டைன்னு அர்த்தம்.
உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரிவு, பிரச்சனை, போராட்டம், டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன் இது எல்லாமே இருக்கும். ஒருவேளை அதெல்லாம் இல்லாமல் லைஃப் இருந்தால் கூட 2 பேருமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் அந்த திருமண வாழ்க்கை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். இது உங்களுடைய தனுசு லக்னத்தினுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமான விஷயம். வாழ்க்கையில் உங்களுக்கு திருமணமான குழந்தை இருக்கா, உங்களுடைய 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான், அவரே 12ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு கிட்ஸ் இருக்கா, இஸ்யூஸ்னால் நன்மைகள் உண்டா? கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் அந்த செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் அதிபதியாக இருக்கிறனால உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நன்மையும் உண்டு, அதே சமயத்தில் அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகளும் உண்டு. 2மே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கும். வாழ்க்கையில் எனக்கு நிலையாக இருக்கக்கூடிய சொத்து ஏதாவது அமையுமா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஏன்னா உங்களுடைய தனுசு லக்னத்துக்கு அதிபதியான குரு பகவான் தான் 4ஆம் வீட்டுக்கும் அதிபதி. 4ஆம் இடம்னா முதல்ல நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், மூவபுளாக இருக்கட்டும், இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி எதுவானாலும் இருக்கட்டும். அது இடமாக இருக்கலாம், மனையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வண்டி வாகனமாக இருக்கலாம், காராக இருக்கலாம், வீட்டு உபயோகப் பொருட்களாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு, அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள், அதுதான் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே உங்களுடைய லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆக இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது. இதற்கான சோர்ஸஸ் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு கடன் அல்லது நோய் எப்படி இருக்கும்? உங்களுடைய ஜாதகத்தில் யார் கடனுக்குரிய கிரகம்னா சுக்கிர பகவான், அவரே நோய்க்குரிய கிரகம். அதனால் இந்த மெயினாக உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் லைஃப்பில் எப்பயுமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கடனை நீங்கள் கையில் வச்சிட்ருங்க. இல்லைன்னா நோயுடைய தன்மை உங்களுக்கு கூடிரும். எப்பயுமே பார்த்துங்க. ஒருவேளை எனக்கு லைஃப்பில் கடனே இல்லை ஆனால் நோய் இருந்துகிட்ருக்குங்கிறவங்க நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்கு தான் சொல்கிறேன், கடனை கொஞ்சம் கூட்டுங்க. ஏன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதியாக சுக்கிர பகவான் இருக்கிறாரு, அதிலே ரிஷபராசியோட தொடர்பு கொள்கிறாரு. அப்படி இருந்தாலே உங்களுக்கு கண்ணில் பிரச்சனை, அடிவயத்தில் பிரச்சனைகள், விஷனில் ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் லைஃப்பில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அதனால் உங்கள் முகம் சம்மந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனைகள் வரும். இதையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். இதுதான் தனுசு லக்னத்தில் பிறந்த உங்கள் வாழ்க்கையினுடைய முக்கியமான விஷயம். இதெல்லாம் நடக்குமா? ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் இந்த லக்னத்தினுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கிரகங்கள் நான் சொன்ன பலன்களை வெளிப்படுத்தி கொண்டே உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க. இதிலிருந்து நம்ம கெடுபலன்கள்லேருந்து நம்ம என்ன மீண்டு வர்றது, என்ன தெய்வத்தை கும்பிட்டா நல்லா இருக்கும் உங்கள் வாழ்க்கையில்? இல்லை தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க நீங்கள் எந்த தெய்வம் வாழ்நாள் முழுவதும் கும்பிடணும்? முதல்ல முருகப்பெருமான், எங்கெல்லாம் முருகன் இருக்காருன்னு பாருங்கள், அங்கெல்லாம் அந்த முருகனுடைய வழிபாடை நீங்கள் வாழ்க்கையில் வச்சுங்க. அடுத்தபடியாக தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம், சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க அடிக்கடி ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, ரங்கநாதரை சேவிச்சுட்டு வாங்க. இல்லது எங்கெல்லாம் ரங்கநாதர் இருக்காரோ அவரை சேவிச்சுட்டு வாங்க, பெருமாளை கும்பிட்டு வாங்க. இந்த 3 தெய்வமும் தான் உங்கள் வாழ்க்கையில் வழிகாட்டுதலாக இருக்கும். மற்றபடி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுக்தி இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வமாக வேறு எது இருந்தாலும் இந்த தெய்வ வழிபாடு கடைசி வரைக்கும் உங்களை இந்த தெய்வம் உங்களுக்கு கொண்டு செல்லும், உங்களுக்கு நல்வழிப்படுத்தும். நன்றி, வணக்கம்.